अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भान् नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरदिराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धा भूतं सरश्च महताः भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। முக்தி தரும் நகரங்கள் 7ன்னு காட்டப்படுறது சாஸ்திரத்தில். அந்த முக்தி தரும் 7 நகரங்களிலே பிரதானமான க்ஷேத்திரம் காஞ்சிபுரம். நாம் இன்னைக்கு எல்லாரும் கூடி இருக்கிற இடம் தொண்டை மண்டலத்தில் முக்கியமான ஒரு திவ்ய தேசம் காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரத்தில் எம்பெருமான் அர்ச்சா சமாதியோட பலவிடங்களிலும் கோவில் கொண்டு இருக்கிறார். பல திவ்ய தேசங்கள் கிட்டத்தட்ட 15 திவ்ய தேசங்கள்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட அந்த 15 திவ்ய தேசங்களுடைய வைபவத்தை எல்லாம் நமக்கு எடுத்துரைக்கும்படி வேதவியாசாச்சாரியர் நமக்கு அனுகிரகித்த 18 புராணங்களிலே பிரம்மாண்ட புராணத்திலே ஒரு முக்கியமான கட்டம் காஞ்சி மகாத்மியம்னு சொல்லப்படுறது. அந்த காஞ்சி மகாத்மியத்திலே 32 அத்தியாயங்களிலே இந்த 15 திவ்ய தேசங்களுடைய வைபவங்கள் எல்லாம் பறக்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஸ்லோகமடைவே அனுபவிக்கலாம்னு ஆரம்பித்தோம். அதில் முதல் அத்தியாயத்தில் வசிஷ்ட பகவானுடைய வார்த்தை பர்யந்தமாக அனுபவித்தோம் நேற்றைய தினம். நைமிஷாரண்யத்திலே பல ரிஷிகளெல்லாம் கூடியிருக்கிற காலத்திலே ஒரு சத்திர யாகம். அந்த காலம் அப்போது அந்த ரிஷிகளெல்லாம் தங்களுக்குள்ளே பேசிக்கிறச்சே என்ன பண்ணால் எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்குறான் அப்படின்னு யோசனை பண்ணுறா. அவாவா அந்தந்த ரிஷிகள் தங்களுக்கு தெரிஞ்ச வழிகளெல்லாம் சொல்கிறார். ஒருத்தர் சொல்கிறார் தானம் பண்ணால் சிறப்பு, தானத்தாலே எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை கொடுக்குறார். இன்னொருத்தர் சொல்கிறார் யஜ்ஞம் பண்ணால் மோட்சத்தை கொடுக்குறார். மூன்றாவதாக சொன்னால் தீர்த்த யாத்திரை பண்ணால் கொடுக்குறார். நாலாவதாக சொன்னால் இந்த மாதிரி தபஸு பண்ணினால் நமக்கு மோட்சத்தை கொடுக்குறான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்தந்த ரிஷிகள் சொல்லிகிட்டே இருக்கச்சே வசிஷ்ட பகவான் எழுந்து அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், ரிஷிகளே கேளுங்கோ, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், என்ன பண்ணால் எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை கொடுக்குறான்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தவர். அந்நிய தேவதைகளுடைய உபாசனத்தால் நமக்கு மோட்சம் கிட்டாது. எம்பெருமானான நாராயணன், இந்த நாராயணனையே நாம் வழிபட வேண்டி இருக்கிறது மோட்சத்துக்குன்றதை முதல்ல தான் அடிப்படையில் காட்டி கொடுக்குறார். எம்பெருமானுக்கு பேரை முகுந்தன்னு பேர் வச்சுருக்கான். முகுந்தன்னா மோட்ச பூமியை கொடுக்குறவன்னு அர்த்தம். நம்முடைய திவ்ய தேசத்தில் நிற்கிற அந்த எம்பெருமான் இருக்கிறாரே அவருக்கு முகுந்தநாயக்கன்னு பேர். அப்போ அந்த காஞ்சியிலேயே எம்பெருமானுக்கு முகுந்தன் அப்படின்னு காட்டப்படுறது. அந்த முகுனுடைய வைபவம் தான் இந்த காஞ்சி மகாத்மியத்தில் காட்டப்படுறது. அந்த பேரோட இந்த எம்பெருமான் விளங்குறான் அப்படின்னா நமக்கெல்லாம் அது வாய்த்த லாபம். என்னன்னா இந்த எம்பெருமானுடைய வைபவம் தான் முழுக்க பேசப்படுறது அப்படின்னு நம்ம கொண்டால் தப்பில்லை அப்படின்னு தோன்றது. அப்பேற்பட்ட இந்த எம்பெருமானுடைய வைபவத்தை கொண்டாடுறச்சே பெருமாளை வழிபட்டவனுக்கு சத்யோ முக்தி உண்டாருது. அதாவது உடனே முக்தி உண்டாருது, மோட்சம் கொடுக்குறான் எம்பெருமான். பல புருஷார்த்தங்களுக்கும் நாம் எம்பெருமானியை வழிபடலாம், மோட்சத்துக்கும் எம்பெருமானியை வழிபட வேணும் அப்படின்னு காட்டுறது. போகம் மோட்சம் இது ரெண்டும் எம்பெருமான் தான் கொடுக்குறார் நமக்கு அப்படின்றதெல்லாம் பறக்க காட்டினார். அதுதான் நேத்திக்கு அனுபவித்தோம். அது மேலுண்டான விஷயங்கள் யதாசக்தி அதை அனுபவிக்க பிராப்தம். அதை மேலே சொல்கிறார் வசிஷ்ட பகவான். நேத்திக்கு சொன்ன விஷயத்துக்கு மேல் கொண்டு அவர் இன்னும் தொடர்ந்து சில விஷயங்களை சொல்கிறார். கர்ம காமாய பவதி ஹரிபக்தி வினாக்கிருத்தம் ததேவ மோக்ஷாய பவேதே ஹரிபக்தி சமன்விதம். நாம் எந்த காரியம் பண்ணினாலும் ஹரிபக்தியோட, அதாவது எம்பெருமான்கிட்ட இருக்கிற பக்தியோடு பண்ணினால் அது மோட்சத்துக்கு வழிவகுக்கிறது. அதே காரியம் நாம் எம்பெருமான்கிட்ட பக்தி இல்லாமல் பண்ணினால் அது காமங்களை கொடுக்க ஒழிய மோட்சத்தை கொடுக்காது அப்படின்றத காட்டுறார். விஷ்ணுரேவஹி மோக்ஷஸ்ய தாத்தா நானியோஸ்தி கஷ்டன
ததம்சபூதா பிரம்மாத்யா தேவாக காமியஃலப்பிரதாக விஷ்ணுரேவ மோட்சஸ்ய தாத்தா. மோட்சம் வேணும்னா எம்பெருமான் ஒருத்தனே தான் கேட்க வேண்டி இருக்கிறது. இதே நேத்திக்கு ஒரு புராண வச்சனத்தை கொண்டு சொன்னேன். அதாவது ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்து ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாத்து ஈஸ்வராத்து ஞானமன்விச்சேத்து மோட்சமிச்சேத் ஜனார்தனாத் அப்படின்னு ஒரு வச்சனம். நமக்கு பிரசித்தமாக சாஸ்திரங்களில் காட்டிருக்கிற 2 இடங்கள் சொல்கிறேன். அந்த 2 இடங்களை சொன்னால் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். நமக்கு எல்லாம் மார்க்கண்டேய மகர்ஷி பிரசித்தமாக எல்லாருக்கும் தெரியும். இங்கே இருக்கிற பாதி பேருக்கு மார்க்கண்டேய கோத்திரமே இருக்கிறது இல்லையா? அப்போ இந்த மார்க்கண்டேய ரிஷி இருக்காரே, இந்த மார்க்கண்டேயர் யார் அப்படின்னாக்கா பெரிய சிவபக்தர். முன்காலத்தில் பெரிய சிவபக்தராக இருந்தவர், அந்த சிவனாலேயே காக்கப்பட்டவர் அப்படின்ற சரித்திரங்கள் எல்லாம் நமக்கு பிரசித்தமாக தெரியும். அப்பேற்பட்ட சிவபக்தனான மார்க்கண்டேயர் அவர் போய் சிவன்கிட்ட கேட்குறார், பரமசிவனார்கிட்ட கேட்குறாராம், எனக்கு எந்த அதாவது தபஸ் பண்ணுறார். பரமசிவனார் கேட்குறாரு, என்ன வேணும் கேட்குறச்சே, மோட்சம் வேணும்னா. பரமசிவனார் பார்த்தார், அது என்னுடைய போர்ட்ஃபோலியோ இல்லையே, என்னுடைய அதிகாரத்தில் இல்லை, அந்த மோட்சம் கொடுக்கறதுன்றது என்கிட்ட இல்லை. அது பின்ன யார்கிட்ட பண்ணணும்னா விஷ்ணுவை கேளு அப்படின்னு காட்டுட்டார். இதுதான் அதாவது அதுக்கப்புறம் தான் மார்க்கண்டேயர் விஷ்ணுவை குறித்து, அதாவது எம்பெருமானை குறித்து பல இடங்கள்லையும் தபஸ் பண்ணினார். பல திவ்ய தேசங்கள்லையும் இன்னைக்கெல்லாம் போய் கேட்டால் மார்க்கண்டேயருக்கு பிரத்யக்ஷம்னே பாதி திவ்ய தேசங்கள் இருக்குது. இந்த மார்க்கண்டேயர் பிருகுன் 2 மகர்ஷிகள், இவா 2 பேரை இந்த 108 திவ்ய தேசங்களில் பாதி இடங்களில் பார்த்துடலாம். அத்தனை இடங்களில் போய் சேவிச்சிருக்கா இவா 2 பேரும். இந்த மாதிரி இந்த மார்க்கண்டேயர் இந்த மாதிரி எம்பெருமானை வழிபடுறாரு. ஆழ்வார் காட்டுறார், இந்த விஷ்ணு பாரம்யத்துக்கு மார்க்கண்டேயனும் கரிய அப்படின்னு. மார்க்கண்டேய மகர்ஷியே ஒரு சாட்சியாக இருக்கா பார்த்துக்கோங்க. முன்காலத்தில் பெரிய சிவபக்தனாக இருந்தவர், மோட்சம் வேணும்னா எம்பெருமான் கிட்ட வர வேண்டி வந்தது அப்படின்னு காட்டுறார். அதே மாதிரி இன்றைக்கி பிரசித்தமாக ஒரு இடம் பத்ரிகாசிரமம்னு போய் சேவிக்கிறோமே, பத்ரிநாத் தாம் அப்படின்னு இருக்கிறதே, அந்த இடத்து போய் சேவித்தால் அங்கே க்ஷேத்திரபாலகா அப்படின்னு இந்த ஒரு ராட்சசன் உட்காத்திருப்பான். யார் அது அப்படின்னாக்கா கண்டாகரணன்னு வேறு அவனுக்கு. அந்த கண்டாகரணன் இருக்கிறானே பெரிய ராட்சசன், பெரிய சிவபக்தன். அவனுக்கு கண்டாகரணன் ஏன் பேர் வந்தது? காதில் 2 பெரிய மணியை தொங்க விட்டுருந்தானா. ஏன் மணியை தொங்க விட்டுணுங்க அப்படின்னா, பெருமாளுடைய பேர் சொன்னால் ஆகாதா அவனுக்கு. ஆனபடியாலே யாரான நாராயணனா தலையாட்டுவானா, அது கணகணான மணி அடிக்கும் இல்லையா, ஆனபடியால் இந்த பேர் கேட்காம இருக்கும் அப்படின்றபடியாலே காதிலேயே 2 மணி தொங்க விட்டுருந்தா கண்டாகரணன்னே பேர். அந்த அளவுக்கு பரம சிவபக்தனாக இருந்தான். அந்த சிவ கணங்களுக்குள்ளே அவ்வளோ ஈடுபாடு கொண்டிருந்தான் அந்த ராட்சசன் கண்டாகரணன். கடைசியில் அவனும் இதே கேட்குறான், அந்த சிவபெருமான் கிட்ட போய் எனக்கு மோட்சம் வேணும்னா இது என்னால் முடியாது. கண்ணன் அவதரிச்சிருக்கிறான் பார்த்துக்கோ, இது துவாபர யுகத்தில் கண்ணன் அவதாரம் பண்ணியிருக்கிறான். கண்ணன் வரான், நீ இருக்கிற க்ஷேத்திரத்துக்கே வரான், அவன்கிட்ட கேட்டுக்கோ, அவன் தான் மோட்சத்தை கொடுக்க வல்லான் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணன் வர்றச்சே, அந்த சத்யபாமையோட கண்ணன் அந்த பத்ரிகாசிரமத்துக்கு போகிறச்சே அங்கே நின்று ரொம்ப ஆச்சரியமாக ஒரு காரியம் பண்ணான். என்ன தெரியுமோ, நாம் எல்லாம் பெருசாக ஒரு தேங்காய், வாழைப்பழம், இந்த புஷ்பம் இதெல்லாம் கொண்டு போய் பெருமாள் சமர்ப்பித்து எனக்கு வேண்டியதை கொடு அப்படின்ற மாதிரி இந்த கண்டாகரணன் ஒரு 2 பிணத்தை எடுத்து கண்ணன் முன்னாடி போட்டானோ. ஏன் ராட்சசன் தானே, 2 பிணத்தை எடுத்து போட்டு, இதோ பார் இப்போதான் புதைச்சது, ரொம்ப சிரேஷ்டமான பிராமண பணம், ஆனப்படியால் இதை கொண்டு எனக்கு மோட்சம் கொடுனா. அப்படியும் மோட்சம் கொடுத்திருக்கார் பெருமாள் அப்படின்னு சரித்திரம். அப்போ இந்த மோட்சம் வேணும்னாலே பெருமாளை தவிர வேற எங்கேயும் போகிறதுக்கு முடியாது. வசிஷ்டர் சொல்கிறார், பெருமாளை தவிர வேற எங்கேயும் போகிறதுக்கு இல்லை. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம எல்லாரும் இங்கே பாடுபடுறாரே அப்படின்னு காட்டுறார். விஷ்ணுரேவஹி மோட்சஸ்ய தாத்தா நானியோஸ்தி கஷ்டன தத் அம்சபூதா பிரம்மாத்யாக தேவாக காமியபலப்பிரதாக. எம்பெருமானுடைய அம்சமாக இருக்கிற இந்த பிரம்ம ருத்ராதி தேவதைகளெல்லாம் இருக்கிறாளே, எங்களுக்கு வேண்டிய அளவுக்கு பலங்களை கொடுக்குறாள், இந்த லோகத்தில் வேண்டிய பலங்களை கொடுக்குறாளே ஒழியா மோட்சத்தை அவரால் கொடுக்க முடியாது அப்படின்னு காட்டுறார். தஸ்மாத் அனன்யபாவேன விஷ்ணு ஆராதயேன் நரஹ சந்துஷ்டே தேவதேவேஷ முகுந்தே பரமாத்மனி கிமலபியம் நிருணாம் லோகே புருஷார்த்த சதுஷ்டயே. ஆனபடியாலே வேற எந்த பாவனையும் இல்லாமல் எம்பெருமான் ஒருவனையே அந்த வழிபட்டால், தஸ்மாத் அனன்யபாவேன விஷ்ணு ஆராதயேன் நரஹ, அந்த எம்பெருமானை ஆராதித்தால் அந்த எம்பெருமான் சந்தோஷத்தை அடைஞ்சால் சந்துஷ்டே தேவதேவேஷே முகுந்தே பரமாத்மனி கிமலபியம் நிருணாம் லோகே. அந்த எம்பெருமானுக்கு பிரீத்தி உண்டாயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்காதது எது? 4 புருஷார்த்தங்கள் தர்ம அர்த்த காம மோட்சங்கள்னு சொல்கிறோம். இந்த 4ல் எதுதான் கிடைக்காது? எல்லாமே கிடைச்சிடும். அந்த எம்பெருமானுக்கு உடைய சந்தோஷத்தால் எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்றத காட்டுறார். தபோயதன யாத்ராபிர் தானை சம்பூஜ்ய கேசவம் விந்தேத முக்தி மனுஷா நச்சைவ அந்யானு சேவையா.
தபஸோ யஜனம் அதாவது திருவாராதனம் பண்ணுறதோ யாத்திரை தீர்த்த யாத்திரை பண்ணுறதோ தானங்கள் பண்ணுறதோ இது எதுவாக இருந்தாலும் எம்பெருமானுக்காகவே பண்ணால் சம்பூஜ்ய கேசவம் இதனால் இதையே பெருமாளுக்கு ஆராதனம்னு கொண்டு இந்த காரியங்களெல்லாம் பண்ணினால் விந்தேத முக்திம் மனுஜகா அவன் தான் மோட்சத்தை அடையிறதுக்கு யோக்கியனாகிறான். நச்சைவ அஞ்ஞானு சேவையா வேற ஒருத்தனை சேவித்து இந்த இந்த வைபவம் கிடைக்காது. தேசே காலேச்ச பாத்திரேச்ச விஷ்ணு பக்தி சமன்விதைஹி நரைர்யத் கிரியதே கர்ம தற்கோட்டி குணிதம் பவேத். நல்ல தேசத்தில் நல்ல காலத்திலே நல்ல பாத்திரங்களுக்கு விஷ்ணு பக்தி சமன்விதைஹி விஷ்ணு பக்தியோட கூடினவர்கள் இந்த தானங்கள் இத்தியாதி எந்த விஷயங்கள் பண்ணுறாளோ இந்த தானங்கள் இதெல்லாமே ஒன்று கொடுத்தா கோட்டி கணக்காக அது பெருகி வரும், அதனுடைய பலம் பெருகி வரும் அப்படின்னு காட்டுறார். நரையத் கிரியத்தே கர்ம தற்கோட்டி குணிதம் பவேத். அவன் எந்த காரியம் பண்ணாலும் அது 1 கோடி மடங்கு பெருகும் அப்படின்னு காட்டுறான். அவன் ஒரு நாள் தபஸ் பண்ணால் 1 கோடி நாளுக்கு தபஸ் பண்ண பலனை கொடுக்கும். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தானம் பண்ணால் அது கோடி மடங்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு காட்டுறார். கிருத்தேயுகே மனுஷ்யானாம் தபசா சம்பிரசீததி திரேதாயாம் யஜனைர் விஷ்ணு சந்துஷ்டோ பவதி த்விஜாக துவாபரேது யுகே விஷ்ணு பலதஸ் தீர்த்த சேவையா கலோ யுகே து தானேன விப்ராணாம் அனுசேவையா. இப்போது யுக தர்மங்கள் அப்படின்னு சிலது இருக்கிறது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகங்களை சொல்கிறோம். ஒரு யுகத்துலேயும் ஒன்னொன்று பண்ணால் பெருமாளை நாம் வசப்படுத்தலாம். கிருத்தயுகத்தில் பெருமாளை எப்படி வசப்படுத்துறதுன்னா தபஸாலே வசப்படுத்தணும். கிருத்தயுகே மனுஷ்யானாம் தபசா சம்பிரசீததி திரேதாயாம் யஜனைஹி விஷ்ணு சந்துஷ்டோ பவதி. அந்த எம்பெருமான் திரேதாயுகத்தில் எப்படி இருந்தான்னா நிறைய யஜ்ஞங்கள் பண்ண அவன் சந்தோஷத்தை அடைவான். துவாபரேத்து யுகே விஷ்ணு பலதா தீர்த்த சேவையா நிறைய தீர்த்த யாத்திரைகள் போய் அந்த எம்பெருமானை சந்தோஷப்படுத்தணும். கலியுகத்தில் என்ன பண்ணணும் சுவாமின்னா கலியுகத்தில் தானம் பண்ணி நாம் இந்த எம்பெருமானுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கலாம். கலியுகத்து தானேன விப்ராணாம் அனுசேவையா. நல்ல பாகவதோத்தவர்கள் இருக்கிறாளே பெருமாளையே எப்பொழுதுமே தியானிக்கக்கூடிய அந்த பாகவதர்கள் இருக்கிறாளே இப்பேற்பட்டவர்களுக்கு சேவை பண்ணியும் அந்த நிறைய தானங்கள் பண்ணியும் நாம் இந்த கலியுகத்தில் எம்பெருமானை வசப்படுத்தலாம். யதா துஷ்யதி வை விஷ்ணு ததா நானியன கேனச்சித்து. இதனாலே எப்படி சந்தோஷத்தை அடையறான எம்பெருமான் வேற எந்த விதத்திலையும் அவன் சந்தோஷத்தை அடைய மாட்டான். இதில் தான் ரொம்ப சந்தோஷத்தை அடையறான் அப்படின்னு காட்டுறார். சபலா மனுஜா பூமௌ கலௌ கலுஷமானசாக காமக்ரோத மதாலஸ்ய லோபமோக சமன்விதாக தபோயஜன யாத்ராபிகி நைவ விந்ததி தேபலம். ஆனால் இத்தனை தூரத்துக்கு இந்த வைபவங்களெல்லாம் இருந்தாலும் இந்த மனுஷர்கள் இருக்கிறாளே இந்த கலியுகத்தில் இவ அநியாயமாக இந்த விஷயத்தை விட்டுட்டு தவிக்கிறாளே அப்படின்றார். சபலா மனுஜா பூமௌ. சாப்பல்யம்னாக்கா சட்டுன்னு மனசு அப்படி நழுவி வேற சில விஷயங்களில் போயிடுறது. அந்தந்த விஷயங்களில் போயிடுறதுக்கு இது சபலம் அப்படியே சாப்பல்யம்னு பேர். சபலா மனுஜா பூமௌ கலௌ கலுஷமானசாக மனசெல்லாம் அவ்வளோ அழுக்கோட கூடி இருக்கிறது. சட்டுன்னு இந்த விஷயாந்தரங்களில் மனசு ஈடுபட்டுடுறது. காமக்ரோத மத ஆலசிய லோபமோக சமன்விதாக. ஒரு இடத்துல பேராசை, ஒரு இடத்துல கோபம், ஒரு இடத்துல மதம், ஒரு இடத்துல சோம்பல், ஒரு இடத்துல மோகம் அதாவது பற்று, இந்த மாதிரியான சில விஷயங்களாலே அவன் பீடித்து இருக்கிறான் இந்த மனுஷன். ஆனபடியாலே தபோயஜன யாத்ராபிர் நைவ விந்ததி தேபலம். வெறும் தபஸ் பண்ணியோ யாத்திரை பண்ணியோ தானம் அதாவது ஆராதனம் பண்ணியோ இதனால எல்லாம் கேவலம் இந்த கர்மங்களாலே அவன் அடைய மாட்டான், பலத்தை அடைய மாட்டான். பின்ன என்னவா அடையிறானா எல்லாமே பெருமாளுக்கு எப்போ அர்ப்பணம் பண்ணுறானோ அப்போதான் இந்த பலத்தை அடைவான் அப்படின்னு காட்டுறார். தானமேவ கலவுன்றாம் புக்தி முக்தி பிரதாயகம் தஸ்மாத் தானம் பிரசம்சந்தி கலவு முக்தி பிரதாயகம். இந்த தானம் அப்படின்றது தான் கலியுகத்தில் பெருசாக கொண்டாடப்படுறது. இந்த தானம் தான் நமக்கு போகத்தையும் கொடுக்கறது மோட்சத்தையும் கொடுக்கறதுன்னு காட்டுறோம். தானம்னு எப்படி இருக்கணும் பகவத்கீதையில் கண்ணன் தானே காட்டுறான். தானம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு சாத்விக தானம், ராஜச தானம், தாமச தானம் அப்படின்லாம் காட்டுறார். அதில் சாத்விக தானம் எப்படி இருக்கணும்னா கொடுக்கறதே பிரயோஜனமாக கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு இதுக்கு மடித்தடவும் சோறு மடித்தடவாத சோறுன்னு 2 காட்டுறா. மடித்தடவாத சோறுன்னு என்ன, நம்ம வீட்டுக்கு யாரும் விருந்தாளிகள் வரா அவளுக்கெல்லாம் சோறு அழிச்சுட்டு உணவு அழிச்சுட்டு அவள் மடி தொட்டு பார்த்தா ஏன்பா இப்படி பண்ணுறேன்னா, இல்லை நான் இப்படி சோறு கொடுத்துருக்கேனே நீ எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த எம்பெருமான் கிட்ட பலத்தை பெறணும் அப்படின்ட்டு நம்ம தானம் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கா திருப்பி என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டுவிட்டா அது தானமே இல்லை, அது வியாபாரம்னு சொல்லப்படுறது. பின்ன தானம் எப்படி இருக்கணும்னா தீயத்தா இது தானம் அப்படின்னு இந்த கொடுக்கணுன்றத பிரயோஜனமாக கொடுக்கணும்.
அதை சொன்ன உடனே ஒருத்தர் சொன்னாரா, சரி சுவாமி, வீட்டில் ஒரு ராசி வேஷ்டி இருக்குது, எல்லாம் கிழிசல் பழசு கரைப்பட்டது எல்லாமே இருக்கிறது, எல்லாத்தையும் கொடுத்துருவோம், நல்ல வேஷ்டி எல்லாம் சேர்த்துக்கிறது கொஞ்சம் இடமாகும் தான். இல்லை தானம்னா ஏதோ கண்டத்தெல்லாம் கொடுத்துடணும்னு சொல்லலை, இருக்கிறதுலே ரொம்ப சிரேஷ்டம். ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். தானங்கள் கொடுக்கணும்னு எப்படி கொடுக்கணும்னா, இவன் முதல்ல தானம் கொடுக்குற வஸ்துவை இவன் சம்பாதிக்கணும். யாரும் கொடுத்ததே இந்த மாதிரி பக்கத்தில் கொடுத்துடக்கூடாது. இப்போ நான் எல்லாம் நிறைய இந்த காரியம் பண்ணுறோம். யாரானா இந்த பக்கம் வேஷ்டி கொடுக்குறா அப்படின்னாக்கா அதை ஜாகிரதையாக எடுத்து வச்சுருப்போம். அடுத்த வேஷ்டி கொடுக்கணும்னா இதே வேஷ்டி வெளியில் போயிடும். புது வேஷ்டிலாம் வாங்கவே மாட்டோம், இந்த வேஷ்டி கட்டவும் மாட்டோம், புது வேஷ்டி வாங்கவும் மாட்டோம். இந்த வேஷ்டி உள்ளே வருதுன்னா இந்த வேஷ்டி வெளியில் போயிடும். இதுக்கு தானம்னு பேரே இல்லை. பின்ன தானம்னு எப்படி இருக்கணும்னா, இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு நாளைக்கு இந்த வஸ்து இனிமேல் கிடைக்காது, அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன், இந்த வஸ்து எனக்கு மட்டும்தான் கடைசி பீஸு, இந்த வேஷ்டி மாதிரி இன்னொரு தறி வரவே வராது அப்படின்னு ஒருத்தன் சொல்லி அதுக்கு 4 ரூபா கொடுக்கறதுக்கு 8 ரூபா கொடுத்து அந்த வேஷ்டியை வாங்கிட்டு ஆற்றுக்கு கொண்டு வச்சுருக்கணும். சரி, நாளைக்கு பண்டிகை வரப்போகிறது, அதுக்கு நாம் உடுத்திக்கலாம் அப்படின்னு இந்த வச்சுட்டு இருக்கணும். அந்த காலத்தில் இந்த வேஷ்டி உடுத்திக்கிறவன் ஒருத்தன், அதாவது நல்ல வேஷ்டி உடுத்தியே தெரியாத ஒருத்தன் வரணுமா, நல்ல வேஷ்டி உடுத்தவே தெரியாத ஒருத்தன் வரணுமா. அவனுக்கு இந்த சிரேஷ்டமான ஒரு வேஷ்டி இருக்கிறத, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு வேஷ்டி இருக்கிறத, அதை கொஞ்சம் கூட மனசில் விகாரமே இல்லாத இந்த நீயே உடுத்திக்கோன்னு கொடுத்துடணுமா. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ரொம்ப சிரேஷ்டமான வஸ்துக்களை பரமதரித்திரர்களுக்கு, அதாவது சத்பாத்திரர்களுக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரியான ரொம்ப வேண்டி இருக்கிற அந்த பாத்திரங்களுக்கு கொடுக்கறதுன்னு இருக்கிறதே அதுதான் சிரேஷ்டமான தானம்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி தானத்தாலே தான் எம்பெருமான் சந்தோஷத்தை அடைவான் அப்படின்னு காட்டுறார். தானேன பூதோ பவதி நஸ்நானேன சேஜ்ஜயா நஸ்நானேன யஜ்ஞேன யாத்ரையா தபசாபிவா சுத்தியேத்து மனுஜோலோகே யதா தானேன சுத்தியதி. அவன் ஸ்நானம் பண்ணியோ, அவன் அதாவது திருவாராதனம் பண்ணியோ, வேற என்ன பண்ணியோ, யஜ்ஞம் பண்ணியோ, எதை பண்ணியோ அவனுக்கு சுத்தி உண்டாகாது. தானம் பண்ணினால்தான் அவனுக்கு சுத்தியே உண்டாகிறது அப்படின்னு காட்டுறார். தியான யஜ்ஞாக தபோ யஜ்ஞாக யாத்ரா யஜ்ஞாஸ்ததைவச தேவர்ஷி பித்ருயஜ்ஞாச்ச தானயஜ்ஞவதாம் நிருணாம் பிரம்மயஜ்ஞாக கிரியாயஜ்ஞாக யாச்சான்யாச்சாபி சத்கிரியாக தானமாசிரித்ய பலதா வினா தானேன நிஷ்பலாக. இந்த லோகத்தில் யஜ்ஞங்கள் முன்னாடி சொல்லப்பட்டதே எத்தனை விதமான யஜ்ஞங்கள், தியான யஜ்ஞம், தபோ யஜ்ஞம், யாத்ரா யஜ்ஞம், தேவர்ஷி பித்ருயஜ்ஞங்கள், தேவயஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ருயஜ்ஞங்கள், அதே மாதிரி பிரம்மயஜ்ஞம், கிரியா யஜ்ஞம், இன்னும் எத்தனை விதமான யஜ்ஞங்கள் இருக்கிறதோ வச்சுக்கோங்க பட்டியல். அந்த மாதிரி எத்தனை விதமான யஜ்ஞங்கள் இருக்கிறதோ எல்லாமே பலத்தை கொடுக்கணும்னா தானம் பண்ணணும். அந்த யஜ்ஞம் பண்ணின உடனே தானம் பண்ணணும். அந்த தானம் பண்ணினால் ஒழிய அந்த யஜ்ஞம் பூர்த்தி அடையாது. அந்த தானம் எங்கே பண்ணுறோன்னா, இந்த யஜ்ஞம் ஏதாவது இப்போ வீட்டில் யாரானும் பூஜை பண்ணணும் அப்படின்னு யாரானும் பெரிய வாழை கூப்பிடுறோம், அவள் வந்த உடனே தட்சிணம் கொடுக்குற பாருங்க, அதுவே ஒரு தானம். அப்போ அந்த தட்சிணை இல்லாமல் போனால் அந்த சடங்கு பூர்த்தி ஆகாது அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையோ. அந்த மாதிரி இந்த தானங்கள் நிறையா கொடுக்கணும். தானம் கொடுத்தால்தான் இது பூர்த்தி அடையும் அப்படின்னு காட்டுறது. அந்த அளவுக்கு தானம் பெருசாக சொல்லப்பட்டிருக்கிறது. தஸ்மாத் தானம் பிரகுர்வீதா விஷ்ணு பக்தியா ஸ்வசக்திதா ஏகாஞ்ச தசகுர்தத்யாத் தசதத்யாச்ச கோஷதி சதம் சஹசிரகுர்தத்யாத் சமம் தேஷாம் பலம் ஸ்மிருதம். உடனே கேட்டா, சுவாமி தானம் பண்ணணும்னா எத்தனை பண்ணணும்? எனக்கு 10 கோடி இருக்குது, வருமானம் 10 கோடி இருக்கிறது, நான் என்ன ஒரு ரூபா 10 ரூபா கொடுக்கலாமான்னா, இல்லை அப்படி இல்லை. இதுக்கு ஒரு கணக்கு சொல்கிறார். அந்த தானம் எப்படி கொடுக்கணும்னா, ஒரு 10 பசுமாடு இருக்குது ஒருத்தங்கிட்ட அப்படின்னாக்கா, அந்த 10 பசுமாட்டில் ஒரு பசுமாடு தானம் பண்ணணுமா. அதாவது 10ல் 1 மடங்குன்னு வச்சுக்கோங்க. 10 பசுமாடு இருந்தால் ஒரு பசுமாடு கொடுக்கணும். 100 பசுமாடு இருந்தால் 10 பசுமாடு கொடுக்கணும். அந்த மாதிரி சொல்கிறார். ஏகாஞ்ச தசகுர்தத்யாத் தசதத்யாச்ச கோஷதி சதம் சஹசிரகுர்தத்யாத். ஒருத்தங்கிட்ட 1000 பசுமாடு இருந்தால் அவன் 100 பசுமாடுகளை தானம் பண்ணணும் அப்படின்னு காட்டுறார். இதெல்லாம் தேஷாம் பலம் சமம் தேஷாம் பலம் ஸ்மிருதம். இந்த மாதிரி பண்ணினாலே அதை சமானமான பலத்தை அடையிறது. அதாவது 10% அப்படின்ற அளவு அந்த 10% தானம் பண்ணணும் அப்படின்னு காட்டுறது. தேசே காலேச்ச பாத்திரேச்ச பிரயத்தோ விஷ்ணு பக்திமான் தத்யாத் கிஞ்சிதபி திரவியம் சகோட்டி திரவியதோ பவேத். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்று சொன்னால், எம்பெருமானை தியானம் பண்ணிண்டே சுத்தமான மனசோட எந்த விஷயத்தை கொடுக்குறானோ தானம் பண்ணுறானோ, நல்ல தேசத்தில் நல்ல காலத்தில் நல்ல பாத்திரங்களுக்கு இவன் எப்போ இந்த தானத்தை கொடுக்குறானோ, பெருமாளை தியானம் பண்ணி கொடுக்குறானோ, அது ஒரு தானம்
கோட்டி கணக்கா அது பெருகிறது அப்படின்னு காட்டுறார். கோட்டி திரவியதோ பவேத் தேவயம் தானயஜ்ஞேன விஷ்ணுமாராத்திய கேவலம் விதூத கல்மஷா சர்வே பிரயாமஹா பரமம் பதம். அந்த மாதிரி தானங்களை கொடுத்து கொடுத்து எம்பெருமானை சந்தோஷப்படுத்தி அவனாலே நம்முடைய பாவங்கள் போக்கப்பட்டு அப்படிதான் நம்ம மோட்சத்துக்கு போகலாமே வழியா வேற வழி இல்லைன்னு காட்டுறாரு இங்க இந்த வசிஷ்டர். அதை சொல்றாரு இங்க ஏவம் வசிஷ்டே புருவதி சர்வையேவ மகர்ஷயா பிரகிஷ்ட மனசஸ்தத்ர தமோச்சூர் பிரம்மநந்தனம். இத்தனை பெருசா சொன்னதுக்கு அப்புறம் வசிஷ்டரை பார்த்து பாக்கி இருக்கிற ரிஷிகள் எல்லாம் சொல்றா. அந்த ரிஷிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க? சாது சாது மகாசாது வசிஷ்ட ஜபதாம் வர ஸ்வயா நிசம்சயோஸ்மாக்கம் மோட்சமார்க பிரதர்ஷிதா. ரொம்ப சந்தோஷம் வசிஷ்டரே, நமக்கு எந்த ஐயப்பாடும் இல்லாமல் அந்த மோட்ச மார்க்கத்தை நமக்கு காட்டி கொடுத்தீரே, ரொம்ப சந்தோஷம். கோபா தேசச்ச காலச்ச பாத்திரம் வா கீதிருஷம் வத யஸ்மின் தேசேச்ச காலேச்ச பாத்திரே வா பிரதிபாதித்தம் விஷ்ணு பிரீத்திகரம் பூயாத் தாத்ருக் தேசாதிகம் முனே தேஷாம் தத் வச்சனம் ஸ்ருத்வா வசிஷ்டோ வாக்கியம் அப்ரவீத். இதெல்லாம் கேட்டவர், இத்தனை விஷயங்கள் எல்லாம் கேட்டவர் கடைசியில் வசிஷ்டரை கேட்குறார், சுவாமி ஏதோ தானம் இப்படி சொல்கிறச்சே, ஏதோ நல்ல தேசத்தில் கொடுக்கணும், நல்ல காலத்தில் கொடுக்கணும், நல்ல பாத்திரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னீரே, தேசம்னா எது, நல்ல காலம்னா எது, நல்ல பாத்திரம்னா எது, அதெல்லாம் கொஞ்சம் விளக்கணுமே அப்படின்னு உடனே இதை சொல்கிற, எந்த தேசம் காலம்ன்றதை சொல்கிற, இதை மட்டும் சொல்லி முடிச்சுடுற 5 நிமிஷம். அதை சொல்கிற வசிஷ்டா பிரம்மணா தர்மவிருத்தியர்த்தம் திரயேதே விநிர்மிதாக தேசா காலாச்ச பாத்திராணி சுண்வந்து முனிகுங்கவாக. இந்த ஜனங்களெல்லாம் உஜ்ஜீவிக்கணும் அப்படின்றபடியாலே பிரம்மாவே தர்ம விருத்திக்காக இந்த 3 நிர்மாணம் பண்ணிருக்கார். சில தேசங்கள், சில காலங்கள், சில பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது எதுன்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. விஷ்ணு பிரீத்திகரான் காலானு பிரவக்ஷாமி அகநாசனானு. அந்த பாவங்களை போக்கக்கூடிய புண்ணிய காலங்கள் எது அப்படின்றத நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஆஷாடா கார்த்திகா மாகா சைத்ரா வைசாக்கையவச்சா ஸ்ராவணோ மார்கசீர்ஷா ஸ்ரேஷ்டா மாசேஷு கீர்த்திதாக. மாதங்களுக்குள்ளே எது சிரேஷ்டம் அப்படின்னா பட்டியலிடுறார். ஆஷாட ஆடி மாதம், கார்த்திகை மாதம், மாகா மாசி மாதம், சைத்ரா சித்திர மாதம், வைசாகா வைகாசி மாதம், ஸ்ராவணா ஆவணி மாதம், மார்கசீர்ஷா மார்கழி மாதம். இந்த மாதிரி 7 மாதங்களுக்குள்ளே ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு காட்டுறார். சுக்லச்சைவ ததா கிருஷ்ணா பக்ஷௌத்வ சம்பிரகீர்த்திதோ சுக்லே தேவான் பித்ருன் கிருஷ்ணே பிரயஜேத துஜோத்தமஹா. 2 பட்சங்கள் உண்டு, சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது வளர்ப்பிறை தேய்பிறைன்னு 2 உண்டு. இது 2த்துல எது சிரேஷ்டம்னா 2 சிரேஷ்டம் தான் விட்டார் வசிஷ்டர். 2 சிரேஷ்டம்னு என்னார்னா, அதாவது வளர்ப்பிறையில் தேவதைகளுடைய காரியம் பண்ணுறதுக்கு சிரேஷ்டமான காலம், தேய்பிறையில் பித்திருக்களுடைய காரியம் பண்ணுறதுக்கு சிரேஷ்டமான காலம். ஆனபடியாக 2 சிரேஷ்டங்கள். தசம் ஏகாதசி செய்வ துவாதசி பூர்ணிமா ததா அமா திருத்தீயா மத்தியாச்ச ஸ்ரேஷ்டா ஸ்திதிஷு கீர்த்திதாக. திதிகளுக்குள்ளே எது சிரேஷ்டம் அப்படின்னா தசமி, இதோ இன்னைக்கு நடக்கிறது அது தசமி. ஏகாதசி நாளைக்கு இருக்கிறது, துவாதசி அதுக்கு அடுத்த நாள், பூர்ணிமா பௌர்ணமி நாள், ததா அமாவாஸ்யை, திருத்தீயே அதாவது 3வது நாள், அது வளர்ப்பிறை தேய்பிறை 2. மத்தியாச்சா மத்தியம திதி அப்படின்னு சொல்கிறது அஷ்டமியை. ஏன்னா 15 நாள் அப்படின்னா இந்த பக்கம் 7 அந்த பக்கம் 7, நடுவில் இருக்கிறது 8வது. அப்போ இந்த 8வதுக்கு தான் மத்தியமா அப்படின்னு பேர். மத்தியாச்ச சிரேஷ்டா ஸ்திதிஷு கீர்த்திதாக. திதிகளுக்குள்ளே இதெல்லாம் சிரேஷ்டங்கள் அப்படின்னா. சுவாமி நமக்கு சந்தேகம் வரும், அஷ்டமின்னா எதுவும் பண்ணாதேன்னா காட்டுறார், அமாவாசைனா எதுவும் பண்ணாதேன்னு காட்டுறாளே, இவர் சிரேஷ்டன்றா. ஆமாம், தானங்களுக்கு இதெல்லாம் இது சிரேஷ்டமான காலங்கள் அப்படின்னு காட்டப்படுறது. அது மேலே விஷ்ணுவாயன காலோச்ச யதா சங்கிரமதேரவிஹி ஹஸ்தாத்து பரணீஸ்ரோண ததா திஷ்ய புனர்வசு ரோஹிணி மிருகமூலார்திரா ஜேஷ்டா சிரேஷ்டாக பிரகீர்த்திதாக. நட்சத்திரங்களுக்குள்ளே எது அப்படின்னாக்கா ஹஸ்த நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், ஸ்ரோணா அப்படின்னா ஸ்ரவண நட்சத்திரம் அதாவது திருவோணம், ததா திஷ்ய புனர்வசு அதாவது பூசம், அதுக்கு மேலே புனர்பூசம், அதுக்கு மேலே ரோஹிணி நட்சத்திரம், மிருகசிரா நட்சத்திரம், மூல நட்சத்திரம், ஆர்திரா நட்சத்திரம், ஜேஷ்டா அதாவது இந்த கேட்டை அப்படின்றாலே இந்த கேட்ட நட்சத்திரம். இதெல்லாமே சிரேஷ்டமான நட்சத்திரங்கள். இதெல்லாம் எதுக்கு நான் தானம் பண்ணுறதுக்கு. ததா பாத்திராணி முனையா ஸ்ருணுத்வங் கததோமமா த்விஜகேவஹி சர்வேஷாம் வர்ணானாம் பாத்திரமுச்சதே த்விஜேஷு சாக்னிஹோத்திரச்சேத்து பாத்திரம் பரமமீரித்தம். இனி யாருக்கு தானம் பண்ணலாம் அப்படின்னாக்கா பிராமணர்கள் சிரேஷ்டமாக சொல்லப்படுறார்கள். த்விஜ ஏவஹி சர்வேஷாம் வர்ணானாம் பாத்திரமுச்சதே. அவர்களுக்குள்ளேயும் கிரேட் இருக்கிறதா, பிராமணாலேயே கிரேட் இருக்கிறதா. என்னான்னு காட்டுறார். த்விஜேஷு சாக்னிஹோத்திரச்சேத்து பாத்திரம் பரமமீரித்தம். அக்னிஹோத்திரங்கள் நித்தியமே பண்ணிருந்தால் அவன் சிரேஷ்டமான பாத்திரம் சொல்லப்படுறான். அவனை காட்டிலும் பெரியான் யாருன்னா சாக்னிஹோத்ராத்து பரம்பாத்திரம் தரித்ரோ வேதபாரகா. நல்ல வேதங்களெல்லாம் தெரிஞ்சு
அந்த அர்த்தங்களெல்லாம் நான் தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் இருக்கானே அவன் இந்த வெறுமே கர்மம் பண்ணுறவனை காட்டிலும் பெரியவன். அதை காட்டுறது தரித்ரோ வேத பாருக. ஆனால் தரித்திரன் என்ன, அவனுக்கு பணம் காசு இல்லாதவன் தரித்திரன் அப்படின்னு சொல்லலை, சிஷ்யர்கள்கிட்ட யாச்சித்து பெறான், ஆனபடியெல்லாம் அவன் தரித்திரன் விட்டான் ஆச்சாரியால். சிஷ்யன்கிட்ட நான் உனக்கு பாட்டம் சொல்கிறேன், எனக்கு காசு கொடு பணம் கொடுன்னு யார் கேட்குறானோ அவன் தான் தரித்திரன். ஏன்னா இந்த வேதமே அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தனும், அதை நம்பாமல் சிஷ்யனை நம்பி இருக்கிறவங்களே அவன் தரித்திரன் அப்படின்ட்டா. அந்த மாதிரி தரித்ரோ வேத பாரகா. அவனை காட்டிலும் உசந்தவன் யாருன்னா சாச்சாரகா. சாச்சாரகான்னா ஆச்சாரத்தோட கூடினவன். அதாவது இந்த வேதத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான், வேதத்தை தெரிஞ்சு இதை கிரயம் பண்ணலை. நான் வேதத்தை சொல்லி கொடுக்குறேன், எனக்கு பணம் காசு கொடுன்னு கேட்கல, நீ உன் இஷ்டத்துக்கு இருந்துக்கோ, நான் இந்த வேதத்தை சொல்லி கொடுக்குறது என்னுடைய கடமை, நான் சொல்லி கொடுத்துட்றேன், நீ அதை ஒழுங்காக சேவிக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு காட்டுறாரு. அவன் சாச்சாரன். சாச்சாரஸ்து பரம்பாத்திரம் தரித்ராது வேத பாரகாது. அப்போ அந்த தரித்திரனை காட்டிலும் இவன் கொஞ்சம் வசதி. இவனை காட்டிலும் வசதி யார் இருக்கான்னா சாச்சாராத்து பரமம் பாத்திரம் விஷ்ணு பக்தி பரோத்விஜா விஜா. அப்போ இந்த எல்லார காட்டிலும் ரொம்ப சிரேஷ்டமான பாத்திரம், தானம் கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரேஷ்டமான பாத்திரம் யாருன்னா விஷ்ணு பக்தி உள்ளவன் காட்டுறான். இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப கஷ்டம், பக்தி இருக்கிறவாள் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். வேஷம் இருக்கிறவான்னா ஒரு 10,000 பேர் கிடச்சிடுவான். பக்தி இருக்கிறவாள் இருக்காளன்னா கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதுதான். அவன் தான் ரொம்ப வசந்ததான ஒரு வியக்தி அப்படின்னு காட்டுறார். வேதசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞ சதனுஷ்டான தத்பரः விஷ்ணு பக்திபரோ வித்வான் முகுந்தார்பித மானசः யதா து லப்யதே பாத்திரம் ததா காலः பிரசஸ்யதே தேசஸ்ச பகவः சந்தி விஷ்ணு பிரீத்திகராத் விஜாः. இப்போ ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை சொல்றா. இந்த விஷ்ணு பக்தி இருக்கிற ஒருத்தன் கிடைக்கிறானான்னு பாருங்கோ. அவன் கிடைக்கிறச்சே இப்போ சொன்னாலே முன்னாடி இத்தனை பெருசாக சொன்னது எதுக்கு அப்படின்னாக்கா, இதெல்லாம் பாத்திரங்கள் வேற கதி இல்லைன்னா இதெல்லாம் வச்சுக்கணும். ஆனால் இந்த விஷ்ணு பக்தின்றது ஒன்று இருக்கிறவன் ஒருத்தன் வந்துட்டா, அப்போது அந்த தேசம் இன்னது, காலம் இன்னது, இந்த அதாவது இந்த நட்சத்திரம் இன்னது, திதி இன்னதுன்னெல்லாம் பார்க்கவே வேண்டாம். அந்த விஷ்ணு பக்தி இருக்கிறவன் என்னைக்கு கிடைக்கிறானோ அதுவே தேசம், அதுவே காலம், அதுவே பாத்திரம், அவனுக்கு நல்லா தானம் பண்ணுங்க அப்படின்னு. அதான் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். யதா து லப்யதே பாத்திரம் ததா காலः பிரசஸ்யதே தேசாஷ்ச பகவः சந்தி விஷ்ணு பக்தி விஷ்ணு பிரீத்திகராத் விஜாः புஷ்கரம் நைமிசாரண்யம் சித்தாசிரமம் அஹோபலம். அதாவது எந்த இடத்துல தானம் பண்ணணும்னா எம்பெருமானுக்கு பிரீத்தி உண்டான அநேகமான இடங்கள் உண்டு. புஷ்கர க்ஷேத்திரம் உண்டு, நைமிசாரண்யம் உண்டு, சித்தாசிரமம் உண்டு, அஹோபிலம் உண்டு, கோவர்தனம் உண்டு, சித்திரக்கூட்டம், குருக்ஷேத்திரம், கயே, பிரயாகம், பஞ்சவட்டி, பத்மநாபா அப்படின்னா இந்த அனந்தபுரம் இருக்கிறது இல்லையா, திருவனந்தபுரம், இந்த மாதிரி கூர்மம், ஸ்ரீகூர்மம், நாரசிம்ஹம், இந்த நரசிம்ம க்ஷேத்திரம், இந்த ஜனார்தனம் அதாவது கேரளத்தில் வர்க்கலா அப்படிங்க ஒரு ஊர் இருக்கிறது, அதான் ஜனார்தன க்ஷேத்திரம். அந்த ஜனார்தனம், அஜாமிளம், ஸ்ரீமுஷ்ணம், கும்பகோணம், ஸ்ரீரங்கம், ரிஷபாச்சலம் அதாவது திருமலை, பாட்டலஹா, பாண்டுரங்காக்கியா, ஜெகநாத ததைவச்சா அப்படின்னு எத்தனை க்ஷேத்திரங்கள் உண்டு எல்லாத்தையும் காட்டுறா. இத்தனை இடங்களில் எம்பெருமானுக்கு ஆசை உண்டு, ஆனபடியால் இந்த இடங்கள்லாம் நீ தானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு காட்டி கடைசியில் சொல்கிறா. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, ஹியவந்திகா, புரி, துவாரவதி செய்வ சப்தைதா புக்தி முக்திதாக. நமக்கு போகம் வேணும்னாலும் மோட்சம் வேணும்னாலும் இந்த 8 க்ஷேத்திரங்கள் இருக்கிறது, அதாவது 7 க்ஷேத்திரங்கள் இருக்கிறது. அயோத்தியை, மதுரை, மாயா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஹரித்வாரம், காஷி, காஞ்சி, அவந்திகான்னு சொல்லப்படுற உஜ்ஜயின்னு, அதாவது புரி, துவாரவதி செய்வா, துவாரகா அப்படின்னு இருக்கிறது. இந்த 7 இடங்கள் நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள். அதில் முக்கியமான காஞ்சின்னு எடுக்கிற வருங்க. ஏதானி அஞ்ஞானி புண்ணியானி க்ஷேத்ராணி வசுதாத்தலே தேஷு புண்ணியதமா காஞ்சி கலிகல்மஷநாசினி. இந்த 7 க்ஷேத்திரங்களும் முக்தி தர வல்லவை. ஆனால் இதுக்குள்ள காஞ்சிக்கு பெருமை உண்டு. இங்கே தான் நிஜமாவே காஞ்சி மகாத்மத்தை ஆரம்பிக்கிறார், எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்க. அப்போ இந்த ஏதானி அஞ்ஞானி புண்ணியானி க்ஷேத்ராணி வசுதாதலே தேஷு புண்ணியதமா காஞ்சி கலிகல்மஷநாசினி. இந்த கலியுடைய அந்த கொடுமையை நன்னா தீர்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா ஸ்மரணாத்து முக்திதான் ரிணாம் கிமு தத்ர நிவாசினாம் தத்ர சந்நிஹிதோ விஷ்ணு குஹாயாம் ஹஸ்தி பூபிருத்தா. மற்ற இடங்களுக்கு போய் தான் மோட்சத்தை அடையணும். அயோத்திக்கு போய் மோட்சத்தை அடையணும், காசிக்கு போய் மோட்சத்தை அடையணும், காஞ்சிக்கு போயெல்லாம் வேண்டாம், காஞ்சின்னு ஸ்மரணை பண்ண மாத்திரத்தில் மோட்சம் உண்டு. எத்தனை பெருமை சொல்லியிருக்கா பாருங்க இந்த ஊருக்கு. எந்த ஜகத்தில் எந்த மூலையில் வேணால் இருக்கட்டுமா, காஞ்சின்னு யோசனை பண்ணாலே மோட்சம் உண்டுன்றான். ஸ்மரணாத்து முக்திதான் நாம் கிமு தத்ர நிவாசினா. ஸ்மரணையாலேயே இந்த முக்தியை கொடுக்கறதே, இங்கே வாசம் பண்ணுறவர்களுக்கு என்ன புண்ணியம் கேட்குறாருங்க.
வாசம் பண்ணுறவா எத்தனை புண்ணியம் பண்ணவா, அப்பேற்பட்ட இடத்துல வாசம் பண்ண நம்ம எல்லாரும் பற்றி பேசிட்டு இருக்கா, பெருமை பண்ணணும். அப்போ இந்த இடத்துல காஞ்சியில் வாசம் பண்ணுறாளே எப்பேற்பட்ட ஒரு பெத்தவா. தத்திர சந்நிஹிதோ விஷ்ணு குஹாயாம் ஹஸ்தி பூபிருதா தத்திர விஷ்ணும் சமுத்திஷ்ய யத்கிஞ்சிதபி மாணவா ஸ்நான தானாதிக்கம் கர்ம குருவன் முக்தி அவாப்னுயாத். அந்த ஹஸ்தி மலை, அதாவது தேவபெருமாள் சன்னிதி இருக்கிறதோ இல்லையோ, அதுதான் ஹஸ்தி மலை. அவருடைய குகையில் நரசிம்மர் இருக்காரோ இல்லையோ, அந்த நரசிம்மரை ரொம்ப பிரதானமாக சொல்லப்படுறது காஞ்சியில். அதை காட்டுற தத்திர சந்நிஹிதோ விஷ்ணு குஹாயாம் ஹஸ்தி பூபிருதா. அந்த குகையில் எம்பெருமான் நிற்கிறானே அந்த இடத்துக்கு என்னதான் மகிமை இல்லை, அதை காட்டுறார். தத்திர சந்நிஹிதோ விஷ்ணு குஹாயாம் ஹஸ்தி பூபிருதா தத்திர விஷ்ணு சமுத்திஷ்ய யத்கிஞ்சிதபி மாணவா ஸ்நான தானாதிக்கம் கர்ம குருவன் முக்தி அவாப்னுயாத். அவன் ஸ்நானம் பண்ணுறானா, அதாவது தீர்த்தங்களில் தீர்த்தம் ஆடுறானா, இல்லை தானம் பண்ணுறானோ, இல்லை யஜ்ஞங்கள் பண்ணுறானோ, இந்த காஞ்சின்னு பேர் கொண்ட அந்த இடத்துக்கே இருக்கிற மகாத்மியா, அந்த கர்மங்கள் பண்ணாலே மோட்சத்தை அடைஞ்சுடுறான். ஏவம் மயா பங்கஜ ஜன்மனோ மகாத்து பங்கஜ ஜன்மனோ முகாத்து ஸ்ருதம் ஹி சர்வம் கதிதம் த்விஜாக்ரயாக காஞ்சி நிவாசா கலிகல்மசாபா கரோதி ஜந்தூன் கமலேஷ பார்ஸ்வகான். அப்படி சொல்லி இந்த மாதிரி நான் பிரம்மா கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ப்பா ரிஷிகளே, உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த விஷ்ணு அந்த எம்பெருமான் இருக்கிறானே, காஞ்சியில் வீத்திருக்கிற அந்த எம்பெருமான் நரசிம்மன் இருக்கிறானே, அவனை அதாவது காஞ்சி நிவாசா கலிகல்மசாபா, அந்த காஞ்சியில் வாசம் பண்ணுறதாகட்டும், அந்த காஞ்சியில் வாசம் பண்ணுற அந்த நரசிம்மரை தியானம் பண்ணுறதாகட்டும், இது நேராக கொண்டு போய் அந்த மனுஷனையும் அந்த ஜீவாத்மாவை பெருமாள் பக்கத்துலேயே உட்காத்துடும், ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாள் பக்கத்துலேயே உட்காத்துடும் அப்படின்னு காட்டுறதோட முதல் அத்தியாயம் முடியறது. இது மேலே 2வது அத்தியாயத்தில் இந்த காஞ்சியுடைய மகாத்மியத்தை இப்போ கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருக்காரோ இல்லையோ, இதை விஸ்தரமாக சொல்லு அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க போகிறார். அது என்னவா கேட்டார், என்னவா சொன்னார் அப்படின்றதெல்லாம் நாளை தினம் உபன்யாசத்தில் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நீங்கள் எல்லாம் வருது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நான் திரும்பவும் எல்லாரிடத்துலையும் கேட்டுக்கிறேன், தப்பாமல் எல்லாரும் முதல்ல நீங்கள் வாருங்கோ. நீங்கள் வரத்தோட ஒருத்தருக்கு 4 பேர் அழிச்சுன்னு வாங்கோ. வந்து இந்த நரசிம்மரை சேவிங்கோ. காஞ்சிக்குன்னு இருக்கிற பெருமாள் முகுந்த பெருமாள்னு இத்தனை பெருசாக நல்லா, அதாவது பெருசாக கொண்டாடியெல்லாம் எழுதி வச்சிருக்கா. இந்த முகுந்த நாயகனை நன்னா சேவிப்போம். நம்முடைய காஞ்சி பெருமையை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவோம். எல்லாரும் அழிச்சும் வாங்கோ அப்படின்ற பிரார்த்தனையோட நிற்கிற ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.